புதுச்சேரிக்குரிய மிகப்பெரிய பெருமைகளில் அரிக்கமேடு ஒரு பெருமைக்குரிய செய்தி. அரிக்கமேடு என்பது ஒரு தொல்லியல் பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படக்கூடிய இந்திய அகழ்வாய்வு நிறுவனங்களால் அறிவிக்கப்பட்டிருக்க இடம். இது 1760களில் கியோம் லெஜாந்தி என்ற ஒரு பிரெஞ்சு வானியல் அறிஞன் இந்த பக்கம் வரும்பொழுது இந்த இடத்தை குறித்து ஒரு பெருமையான செய்தியாக சொல்கிறான். அதற்கு பிறகுதான் இந்த இடத்தை பற்றியான ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரெஞ்சு அரசுக்கு ஏற்படுது. 1947க்கு பிறகு இந்திய அரசு எந்த வகையான அகழ்வாய்வும் இங்கே செய்யலைன்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. 89-92 செய்யப்பட்ட அகழ்வாய்வு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியின் மூலமா சென்னை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து செய்யப்பட்ட அகழ்வாய்வு. இந்த அகழ்வாய்வுகளை தாண்டி புதுச்சேரி அரசோ இந்திய அரசோ இதற்கான ஒரு அடுத்த கட்ட முயற்சிகளை எதையும் செய்யலைன்றது வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் அதை செய்யணுன்றத வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம். பெண்கள்லாம் வராங்க, இவங்க ஒதுங்கிறதுக்கான ஒரு கழிப்பறை வசதி கூட கிடையாது. இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறவங்க ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. இவங்க வரவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு ஆன ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ஏதாவது இருந்தால் அதுவும் கிடையாது. தொடர்ந்து இந்த நிலை தான். இது குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு இதாகுது. இதை அரசு உடனடியாக தலையிட்டு இந்த இடம் பல்வேறு ஊர்கள்லேருந்து வர்றவங்களுக்கு ஏதுவாகவும் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதாகவும், குறிப்பாக இந்த மரத்திட்டு கஞ்சா போதை ஆசாமிகளுக்கு இடமளிக்காத அளவுக்கு பாதுகாப்பை பலப்படும். புதுச்சேரி மாநிலம் என்பது தொழிலை சார்ந்து இல்லை, இப்போதைக்கு சுற்றுலாவை சார்ந்து தான் இருக்குது. சுற்றுலாவுக்கு புதுச்சேரிக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியை அந்த அறிக்கை எடுத்துக்கிறது. ஆனால் இதை பார்க்க வரக்கூடிய, இந்த இடத்த காண வரக்கூடிய சுற்றுலாவுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இத்தனை ஒரு 3000 ஆண்டு காலம் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்த பார்க்க வராங்க. இது ஒரு இடத்துல கூட இந்த வரலாற்று சம்பந்தமா இங்க என்னென்ன கிடைச்சது, இது எது சம்பந்தமான வரலாறு, இந்த வரலாற்று யாரை தொடர்பு கொள்ளுது, எந்தெந்த நாட்டு கூட இங்க வணிகம் செஞ்சாங்க என்ற எந்த விதமான தகவலையும் இந்த அரசு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லலை. ஏதோ இந்த வறண்டு போன இடத்த பார்த்துட்டு இந்த இடிஞ்சு போன பில்டிங்கை பக்கத்துக்கு வராங்க. இதை நினைக்கும் போது இந்த அரசு நினைக்கும் போது நமக்கு வேதனையாகுது. வரக்கூடிய பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இரண்டாவது, இந்த இடத்த வரலாறை இந்த மக்களுக்கு எடுத்து உரைக்கணும்னா இங்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வரலாற்று ஆவணங்களை ஆவணப்படுத்தும் இந்த அரசு. வரக்கூடிய 5 மணிக்கு மேலே இங்கே பெரிய சமூக கூடமாயிடுத்து. விளக்கு கிடையாது, இந்த சிசிடிவி கேமரா கிடையாது, பெண்களுக்கு கழிவறை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. இதெல்லாம் முதல்ல இந்த அரசு வரக்கூடிய பயணிகள் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு புதுச்சேரி மக்கள் சார்பாக நாங்கள் இந்த அரசு கோரிக்கை வைக்கிறோம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டை எல்லாருமே ரொம்ப இதுவாக சொன்னாங்க. பட் இந்த ஸ்பாட்டை மீட் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற. ஸோ இங்கே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னாங்க. பொன்னியின் செல்வனில் இந்த ஸ்பாட் வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட்டு இந்த ஸ்பாட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேற யாரும் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் கூட இங்கே ஸ்டே பண்ண முடியல. அதுதான் ரியல் ஃபேக்ட். ஸோ இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா ஒரு 10 பேரோட நம்ம வரோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஹிஸ்டரியை கேதர் பண்ணுற மாதிரியாவது ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ எதுவுமே இல்லாதனால நம்ம எதுவும் கேதர் பண்ண முடியல. இந்த பிளேஸுக்கு வரதே வேஸ்ட் என்ன கேட்டா. My name is Tracy. I'm from Bombay and we first time visited Pondicherry. The experience is really good. Yeah, we loved all the places which we visited. This place we came across first time. Yeah, we didn't know the history about this place. There should have been some board or something. It should be written. Yeah, our guide didn't tell us what exactly this place is. Yeah, that's it. It's a very beautiful place. Thank you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.